ஏய் கேண்டீன்லயே உட்காந்து என்ன தாண்டி பண்ணுவ? போடா ஹாப்பி பர்த்டே இருமா. ஏய் பிறந்தநாளா உனக்கு? சம்மல்ல மது ஒழிப்பு நாளன்னைக்கே பிறந்துக்கிற. அதுக்கு ட்ரீட் எதுவும் வைக்காம விட்டுறாத சரியா? கைத்திலே அடிப்பேன் உன்னை. நான் கைத்திலே அடிப்பேன். அது எப்படி மச்சான் பப்பு கூட்டு போய் சாராக்களே குளிப்பட்ட உன்னை? இதுக்கு மட்டும் வாய் திறக்கிறான் பாரு. எப்ப பார்த்தாலும் சரக்கு சரக்குன்ட்டு. முதல்ல இந்த குடியை விடுங்கடா. இந்த குடியால தான் உங்க லைஃப் ஸ்பாயில் ஆக போகுது சொல்றேன். ஐயா என்ன காந்தி மாதிரியே பேசுனுங்கிற? டே பேசுது உன்னை. விட்டா இப்படியே பேசிட்டே இருப்ப. சரி சரி எனக்கு டைம் வர ஆகுது. இன்னைக்கு நாங்க அப்பா பார்க்கவே இல்ல. பார்த்துட்டு வரேன். எங்கடி நழுவுற? எங்க நழுவுற? நீ போயிட்டா அப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு தூக்கிட்டு போறது. எப்பா பார்த்தாலும் அப்பா அப்பா பாடி. ஏய் வாடா போலாம். அவன் யாருதான் உங்க அப்பா? பிஎம்ல உள்ள பில்டப் கொடுக்குறா? சார் இந்த பப்ல கப்பல்ஸ் மட்டும் தான் அலோடு. வேணா அவங்க ஒரு கப்பல் அலோவ் பண்றேன், மத்தவங்க நாட் அலோடு சார். ப்ரோ இந்த மூஞ்செல்லாம் எனக்கு பேரா? ஏய் போட். இவ என் ஃப்ரெண்டு ப்ரோ. ப்ரோ நாங்கெல்லாம் மொரட்டு சிங்கிள் ப்ரோ. இப்போ உள்ள விடுங்க. வெளியே வரும்போது வேணா கப்பல்ஸோட வெளியே வரோம். என்னடா? ஆமா ப்ரோ. பாய்ஸ் வாங்கடா. நான் யார் தெரியுமா உனக்கு? நாங்க 5 பேரு, நீ ஒத்தாலு அச்சு தும்சம் பண்றோம். நான் பாய்ஸ். சரியான அடிப்பா. இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா பர்த்டே டே ஆக்கிருப்பானுங்க. நான் இப்படியே உங்க கூடயே சுத்திட்டு இருக்கேன்னா எனக்கும் அடி வாங்க விட்டுருவீங்க. எங்க அப்பா வேற வெயிட் பண்ணுவா. நான் கிளம்புறேன். எங்கடி போற? நான் எப்படியே வீட்டுக்கு பொண்ணு வச்சிக்க. எங்க அப்பா நான் பொழுதுருவான். இரு நாங்களும் வரோம். டேய் வாங்கடா. குலுங்காம தூக்கிடும் போங்கடா. அப்பவே சொன்ன அவங்க அப்பாவை பார்க்க போலாம். நான் தான் பிஎம். அப்பா ஏன் இங்க வந்து பாத்துனுறான்? இவர்தான் எங்க அப்பா. இவர் குடிச்சு குடிச்சு இருந்த சொத்து எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு. இப்ப என் தங்கச்சி யாருமே இல்லாத அனாதை மாதிரி ஆசிரமத்துல வளர்ந்துட்டு இருக்கா. இப்ப எங்க குடும்பமே பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இவர் குடிச்சிட்டு பண்றதெல்லாம் பார்த்து பார்த்து எனக்கு குடிக்கிறவங்கள பார்த்தாலே வெறுப்பாகுது. அதுக்குதான் நான் உங்களையும் குடிக்க வேணாம்னு சொல்றேன். ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம தான்டா மத்தவங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க இந்த மது ஒழிப்பு தினத்துல இருந்து நீங்க உங்க குடிப்பழக்கத்தை விட்டுருங்க. இந்த மது ஒழிப்பை பத்தி நம்ம ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். அப்பதான் நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டா இருக்க முடியும். படிக்க வந்தோம், புது உலகம் படைக்க வந்தோம். இளமை சக்தியை பிறர் வாழ கொடுக்க வந்தோம். படிக்க வந்தோம், புது உலகம் படைக்க வந்தோம். இளமை சக்தியை பிறர் வாழ கொடுக்க வந்தோம். அவர்கள் புரிந்து தடம் மாறினால் தலைவன் பட்டமா? நேர்வழி சென்று வெற்றியை தொட்டால் வாழ்வில் மட்டமா? இருக்கின்ற பயணம் இடிவிடும் பாதைகளே, தெளிவும் திடமும் இருக்கின்ற வாழ்க்கை சரித்திர சாதனையே. குடியும் போதையும் இருக்கின்ற பயணம் இடிவிடும் பாதைகளே, தெளிவும் திடமும் இருக்கின்ற வாழ்க்கை சரித்திர சாதனை.